அனைவருக்கும் வணக்கம். தோல் நலம் வகுப்பு நாள் 1. இந்த முதல் நாள் வகுப்பில் தோலை பற்றின அறிமுகத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உடலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உறுப்பு எது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய தோல் தான். இந்த உடலில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளையும் தசைகளையும் தசை நார்களையும் இரத்த குழாய்களையும் மூடி இருக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரு உறுப்பாக தோல் அமைந்திருக்கிறது. பொதுவாக அக்குபங்க்சரில் நம்முடைய தோலுக்கும் நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. நமக்கு உடலில் நுரையீரல் சார்ந்த பாதிப்பு இருந்தாலோ பெருங்குடல் சார்ந்த பாதிப்பு இருந்தாலோ அதில் தோலில் வெளிப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஒருவருக்கு தோல் நோய் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நுரையீரல் சார்ந்த பாதிப்பு இருக்கா அல்லது பெருங்குடல் சார்ந்த பாதிப்பு ஏற்கனவே இருக்கா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். உதாரணமாக மலச்சிக்கல் இருக்குது, இல்லை வயிற்றுப்போக்கு இருக்குது அப்படின்னா இதெல்லாம் பெருங்குடல் சார்ந்த பாதிப்புகள். அப்போது இந்த தொந்தரவு இருக்கிறவர்களுக்கு தோல் நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி நுரையீரல் பிரச்சனை இருந்தாலும் தோல் நோயாக வெளிப்படும். மற்றொரு காரணமாக தோல் நோய்க்கு இருப்பது இரத்தத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகள். இரத்தத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகள் தோல் நோயை ஏற்படுத்துறதுக்கு மிக முக்கியமான காரணங்களாக இருக்கிறது. அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் அப்படின்னு சொல்லி சித்தர் பாடல்களில் சொல்லுவாங்க. இந்த அண்டம் எப்படி 5 பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டதோ அதே மாதிரி மனித உடலும் 5 பஞ்சபூதங்களின் ஆற்றலால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு சித்தர் பாடலுடைய கருத்து இருக்குது. அதன்படி இந்த தோலை கடல் அப்படிங்கிற ஒன்றோடு ஒப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் அதிகப்படியான பகுதியை எது நிரப்பி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நீர், கடல் தான் நிரப்பி இருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய உடலில் மிகப்பெரிய உறுப்பு எதுன்னு பார்க்கும்போது தோல். இந்த தோலுக்கும் கடலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா கடலில் உப்பு நீர் வருகிறது. கடலில் எப்படி உப்பு நீர் இருக்கிறதோ அதே மாதிரி மனிதனுக்கு வியர்வை தோல் வழியாக வெளியேறுது. இந்த தோல் வழியாக வெளியேறக்கூடிய வியர்வையும் உப்பு நீராகத்தான் இருக்குது. இந்த மாதிரி பல ஒற்றுமைகள் தோலுக்கும் கடலுக்கும் இருக்குது. கடலுக்கு ஒரு விதமான சுவாசம், கடலுக்குள் ஒரு விதமான சுவாசம் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மரபு வழி மருத்துவ கோட்பாடுகள் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த தோல் வழியாக நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருப்போம் மூக்கு வழியாக மட்டும்தான் சுவாசம் நடக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் காற்று மூலகத்தின் அடிப்படையில் காற்று அப்படிங்கிற பஞ்சபூதத்துக்கும் தோல் அப்படிங்கிற ஒரு உறுப்புக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதால தோல் வழியாக ஒரு குறிப்பிட்ட அளவு சுவாசம் நடக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருந்து வருகிறது. இன்றைய வகுப்பில் தோல் சார்ந்த அறிமுகத்தை பார்த்துருக்கிறோம். இதற்கு அடுத்தடுத்த வகுப்புகளில் தோல் நோயை எப்படி குணப்படுத்தலாம், இந்த தோலை எப்படி சரிவர பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி.